இந்த வீடியோல நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண மேக்கப் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறத டீடைல்டா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கபோர்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ட்ரிபிள் டோர் கபோர்டு, ஆக்சுவலி டபுள் டோர் கபோர்ட் தான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. பட் அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4000 வித்தியாசம் இருந்தது. வாங்குறது நல்லாவே வாங்கிடலான்றதுக்காக வந்துட்டு அமேசான்ல தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த நெயில்ஸ் பாத்தீங்கன்னா நானே பண்ணது, பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற மாதிரியானது. அண்ட் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க பிஃபோர் ஸ்டார்டிங் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதே ஒரு பெரிய கனவு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மொமெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஏன்னா பெரியநாயக்கன் பாளையம் டுவர்ட்ஸ் ஊட்டி மெயின் ரோடு அந்த பாலம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது யூஐடி காலேஜ் போகிற ரோடு இது, ஆக்சுவலி பாலம்ல ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து யூஐடி காலேஜ் போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பசுமை பார்மசி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம போர்டு வைக்கிறதுக்காக வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதே டைமில் அதுவும் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்ம ஸ்டுடியோவில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற விஷயமா இருக்காது. இதுக்கு பின்னாடி நிறையா ஒர்க் இருக்குது. கூட வந்துட்டு ஆள்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், ஐடியாஸ் வேணும். ஸோ நிறையா வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருந்தோம். தென் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோட சீஃப் கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம இன்வைட் பண்ண போகணும் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்துட்டு போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டேன். மார்னிங் 6 o'clock வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை போய் இறங்கணும் அப்படின்னா 2 o'clock அங்கே ரீச் ஆகிடும். ஸோ அதனால நான் அங்கேருந்து வந்துட்டு ஏறிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. எஸ், ஆமாம், எனக்கு வந்துட்டு மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்தவங்க தான் அஷ்மிதா அண்ட் அவங்களோட சிஸ்டர் திவ்யா. ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் வந்துட்டு, அஷ்மிதா அவங்க மட்டும்தான் வந்துட்டு ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு வந்து நார்மலாக போயிருக்காங்க. பட் நான் வந்துட்டு 2 பேர்த்தையுமே வந்துட்டு நான் பார்ஷாலிட்டி பார்க்கல அப்படிங்கிறதுனால 2 பேரும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2 பேருமே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன். அம்மா தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. தென் இன்விடேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். அஷ்மிதா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, அவங்க சிஸ்டர் இல்லை. பட் அவங்களுக்கும் வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்விடேஷன் வந்துட்டு கொடுத்துட்டு நான் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போயிட்டு ஒரு டீனருக்கு போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டுடியோ ஓப்பனிங்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு சரணா ஸ்டோர்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் தூங்கி எந்திரிச்சதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோ, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க தான் வந்துட்டு என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே, அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தது, டிசைன் பண்ணது, ஸ்டிக் பண்ணது எல்லாமே. ஸோ மார்னிங் போனதுமே வந்துட்டு என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்மாவோட கடை வர்ணாலயா சில்க்ஸ் அப்படின்ட்டு துணி கடை. அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தோம், இந்த சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் நெயில் ஆர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து நான் மேக்கப் பண்ணது அப்படிங்கிறதுனால நம்ம கடையிலேயே வந்துட்டு இதுவும் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ வர்ணாலயா சில்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா. நம்ம என்ன மூவி வீரான்ற கேரக்டரா, ஆக்சுவலி அண்ணான்ற சீரியலில், ஜி தமிழ் அண்ணான்ற சீரியலில் கடைசி தங்கச்சியாக இருந்தாங்க இல்லையா, வீரா அப்படின்ற ஒரு கேரக்டர். ஆக்சுவலி அவங்க பேர் வந்து சுசித்ரா மாடலு. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய, நான் சொன்னேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம போர்டு வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த போர்டு வந்துட்டு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய போர்டு அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ நம்ம ஃபோட்டோ போட்டு நம்மளோட அதாவது நம்ம ஸ்டுடியோவோட நேம் போட்டு வரது அவ்வளோ பெரிய ஹாப்பினஸாக இருந்தது. அப்படி அந்த நிமிஷங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும் இல்லையா நார்மலி. பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அமௌண்ட் ரெடி பண்ணுறதாகட்டும், டிசைன் பண்ணுறதாகட்டும், ஸோ இதுக்கான ரெடி பண்ணுறது நிறையா மெட்டீரியல்ஸ் அது இதுன்னு நிறையா இருக்குது. இதெல்லாமே இப்போ பிளான் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வந்துட்டு ஸ்டுடியோ வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம காலை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
இந்த ஸ்டூடியோக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அதுக்குள்ளே வந்துட்டு ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இன்டீரியர் ஒர்க்ஸ் எதுவுமே வந்துட்டு பண்ணவே இல்லை. கிளாஸ் ஒர்க்ஸு அண்ட் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸு, இந்த போர்டு பெரிய போர்டு ஆக்சுவலி இது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கே பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஸ்டூடியோ வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பிளான் பண்ணுங்கள். எதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற அப்ராக்சிமேட் வேல்யூ விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு செய்யறதுக்கு வந்துட்டு இது போர்டு செய்யும்போது எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு 28,000 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவே போட்டு 35,000 அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்ன பின்ன ஆகும். கம்மியாச்சுன்னா பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு, பட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும் போது எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளெட்ஜ் பண்ணி ஆல்ரெடி பிளெட்ஜில் இருந்ததை மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பிளெட்ஜ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம இந்த அமௌண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணிடணும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சைட்லேருந்தும் வந்துட்டு அவரும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாரு. ஸோ இந்த போர்டு வந்து செம்ம வெயிட். ஆக்சுவலி பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தகரம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால செம்ம வெயிட்டாக இருந்தது போர்டு. ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்து இழுத்தாங்க, கீழே இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பேர் இருந்து ஏற்றி விடுற மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலி இந்த பசுமை பார்மசிக்கு மேலே யுனைடெட் காலேஜ் போர்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலாராக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். நார்மல் போர்டு வச்சுட்டு அதில் வந்துட்டு லைட்டிங் வந்து சோலார் லைட்டிங். ஆக்சுவலி கரண்ட் கொடுக்காம இருந்ததுன்னா அதுக்கு வந்து மந்த்லி ஒரு 6,000 அந்த மாதிரி ஏதோ ஆகும்னு நினைக்கிறேன். பட் அது நம்மளால முடியாது அப்படிங்கறனால நம்ம சோலாரே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோலாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதுமே நியர் டு ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ இது வந்து பகலில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டூடியோ அந்த போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அது போர்டையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரகிள்ஸாக நான் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் என்னை வந்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வாய்ஸ் நோட் போட்டுருங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் நான் கால் எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் நோட் போட்டுருங்க. இந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் மாற்றிருந்தேன், எனக்கு இந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு புரியல அப்படிங்கிறது ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரிஸ் இருக்குது, உங்களோட ஸ்டோரியும் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட சேனலில் வந்து போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் நீங்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நீங்கள் ரெடி பண்ணி தந்துடுங்க. ஸோ நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதா, இல்லை எனக்கு வந்து இமெயில் கூட பண்ணுங்கள். எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். திருமேனி official@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இமெயில் கூட பண்ணீங்க அப்படின்னாலும் கூட நான் உங்களோட கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் வந்துட்டு பெய்ட் ப்ரமோஷன்ஸ் எதுவுமே பண்ணலை என் சேனலில். ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன பிடிச்சிது, என்னோட லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன லைக் அவுட்லுக்ஸ் அப்படிங்கிறது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நான் உங்களுக்கு vlog-ஆ வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நான் பெய்ட் ப்ரமோஷன்ஸ் பண்ணலை. அண்டு நெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு பண்ணது. ஒவ்வொன்றுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்து பண்ண ஒவ்வொரு நெயில்ஸுமே வந்துட்டு ஓகே யூனிக்காக இருக்கணும், நல்லா இருக்கணும், பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெயில்ஸுமே வந்துட்டு நான் பார்த்து பண்ணியிருந்தேன். அண்டு இந்த இது பார்த்திங்கன்னா ப்ரைடல் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைடு க்ரூமும் இருக்க மாதிரி வந்துட்டு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்லேயே வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூவாக இருந்தது. தென் நாங்கள் வந்துட்டு பூ மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரின்ட்டு இந்த சாமி ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து லைட்டிங் வரும் இல்லையா, லைட்டிங் வரும், அதுக்கப்புறம் பாட்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அண்ட் முருகன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும். அதனால் வந்துட்டு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 4,000 rupees வந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து எந்த ஒரு முருகர் சாங்ஸுமே இல்லாமல் இருந்தது. என்னடா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே போயிட்டு அவங்ககிட்ட கேட்டால் இல்லைங்க அந்த சாங்ஸ்லாம் வராது, இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
அண்ட் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோட சீஃப் கெஸ்ட் இருக்காங்க இல்லையா அஷ்மிதா அண்ட் அவங்களோட சிஸ்டர் அவங்க வந்து வர்றதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே. பட் அவங்க வந்து நார்மலாக வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நார்மலாகவே வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு நமக்கு கிஃப்ட்டும் வந்துட்டு கொடுப்பாங்க. மொய்யாக தான் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. நம்மளுக்கு மேபி அது வந்து கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டேட்ஸ் என்ன டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு தனியாக வந்து சார்ஜஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா. அண்ட் இந்த ரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தோம். அப்போ வந்துட்டு உள்ள ரேக்கு அதை வந்து இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி நாங்கள் வந்து நெயில் ஆர்ட் ஸ்டுடியோக்காக வந்துட்டு வச்சுட்டேன். அண்ட் நம்மளோட போர்டும் வந்துருச்சு, டிஸ்பிளே போர்டும் வந்துருச்சு. டிஸ்பிளே போர்டு கிடையாது, இது வந்து பேனர் வந்துட்டு வந்துடுச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கானது. இதுதான் அந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு என்னோட இன்விடேஷன். ஓகேங்களா. இந்த சைடு இருக்காது வந்து ஆஃபருக்காக போட்டது. சரி ஓகே, இதுக்கும் தனியாக டிசைன் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நான் கூடலூர் கவுண்டம்பாளையம், அதாவது பெருநக்கன் பாளையம்லேருந்து டுவர்ட்ஸ் எங்கன்னா பாலமலை ரோட்லேயே வந்துட்டு கூடலூர் கவுண்டம்பாளையம் இருக்குது. அங்கே தான் நம்மளோட ஸ்டுடியோவும் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே வந்துட்டு நம்ம மெயின்லேயே வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டோம். ஒரு 1 வீக்கே வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணிடணும். ஆக்சுவலி வீட்டிலேருந்து பார்த்தா வெளியே வந்ததுமே வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரூம்ஸ் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா. அதுக்காக வந்துட்டு நம்ம பக்கத்தில் நியர்பையில் இதுதான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது ஹோட்டல். அதனால வந்துட்டு இந்த ஜென் பார்க்குக்கு வந்து பெருநக்கன் பாளையம்லேயும் இருக்குது. நிறைய பேர் கூட வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இங்கே நியர்பை வந்துட்டு இங்கே கோயில் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது ஸ்டே பண்ணுறது மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த பிளேஸ் வந்து டுவர்ட்ஸ் ஊட்டி மெயின் ரோட்லேயே வந்துட்டு பெருநக்கன் பாளையம்ல வந்துட்டு இந்த ஜென் பார்க் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கூகுள்லேயே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரூம்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. அண்ட் நம்மளோட பேனர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது சைட்ஸில். ஸோ அதனால அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்மிதா அவங்க நான் அவங்க சிஸ்டர் 3 பேர் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டு அந்த இடத்துல டிஸ்பிளேல வந்துட்டு வச்சுருந்தேன். ஹாய், இந்த கிஃப்ட் வந்து என் தங்கச்சி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க என்னோட ஸ்டுடியோ ஓப்பனிங்காக. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி சிஸ்டர்னால வந்துட்டு வர முடியல, அதனால நம்மளுக்கு கிஃப்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அகிலா நீங்கள் பாருங்கள். ஹலோ, கிஃப்ட் பெருசாக இருக்கு, சூப்பராக இருக்கு. திருப்பி அந்த பக்கம் ஓ அதான் முன்னாடியா? ஓ அதை எடுக்கணுமா? எல்லாம் மரங்கள் எல்லாம் இருக்கு, மரம் பூ எல்லாமே இருக்குது. சூப்பரா இருக்கு. யாரு சித்தியோட கிஃப்டா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த பக்கம் பாரு, இங்க பாரு, கேமரா பாரு. அகிலன் தேங்க் யூ கார்த்திகா நதான். தேங்க் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிஃப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சீஃப் கெஸ்ட் வரது, அதுக்கப்புறம் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணது, அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.